ஐயனார் துணை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம நடேசன் வெளியில பனியில உட்காந்துருக்கிறாப்புல. இத பார்த்த உடனே நிலா, மறுபடியும் இன்னைக்கும் வந்து எதுக்கு வெளியில உட்காந்துருக்கீங்க? உங்கள உள்ளார தானே வர சொன்னேன். உள்ளார ஒழுங்கா கட்டில தூக்கிக்கிட்டு வாங்க அப்படின்னு நடேசன மிரட்டி உள்ளார இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது, தலகாணியிலேருந்து போர்வை வரைக்கும் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணதுனால, அது ரொம்ப அழுக்காவும், வாடையும் அடிக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிலா புடுங்கி வெளியில தூக்கி போட்டுட்டு, புதுசா தலகாணியும், போர்வையும் குடுத்து நல்லா பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சோழன தனியா கூட்டிக்கிட்டு போயி, நம்ம 2 பேரும் நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம சோழன்கிட்ட இந்த மாதிரி நமக்கு ஹியரிங் வருது, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம்ல. ஸோ போன முறை போக முடியல. ஆனா இந்த முறை கண்டிப்பா நம்ம போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப எல்லாருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி சேரன் ஒரு பக்கம் சந்தாவோட மொபைல்ல மெசேஜ் அனுப்பி கடலை போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அதே மாதிரி தான் பாண்டியன் வானதிக்கு ஃபோன்ல கடலை போடுறாப்புல. இந்த பக்கம் என்னடான்னா பல்லவனும் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. நம்ம சோழன் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா இருக்கிற மாதிரி உணர்றாப்புல. இந்த பக்கம் நிலா லேப்டாப்ல ஏதோ ப்ராஜெக்ட்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு. சரி நிலா கிட்ட போய் ஓப்பனாவே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி டீ எல்லாம் வாங்கி கொடுத்து நிலா கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு டைவர்ஸ் வேணுமா? நாளைக்கு எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் நம்ம டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, பின்ன என்ன உங்களோட என்னைய வாழ சொல்றீங்களா? அப்படின்னு மூஞ்சில அடிச்சாப்புல நிலா சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே சோழன் எதுவுமே பேசல. அங்கருந்து எழுந்திரிச்சு போயிட்டாங்க. அப்பவே நிலாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. சோழன்கிட்ட நம்ம மூஞ்சில அடிச்சாப்புல இப்படி சொல்லியிருக்க கூடாதே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்களாட்டுக்கு. இப்ப மறுநாள் காலையில அப்படியே கோர்ட்ட தான் காமிக்கிறாங்க. நிலாவும் நம்ம சோழனும் கோர்ட்டுக்கு போய் ஆஜராகுறாங்க. ஸோ இப்ப நெறைய பேர் அதே மாதிரி ஜோடி ஜோடியா வந்திருக்கிறாங்க. இதுல முதல் கேஸே நம்ம நிலா, சோழனோட கேஸ் தான் வருதாட்டுக்கு. நம்ம ஜட்ஜ் ஐயா கூப்ட்டு, ஜட்ஜ் அம்மா கூப்ட்டு, "நீங்க உங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்லாம இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம நிலா தயங்கிக்கிட்டே நிக்கிறாங்க. ஆனா நம்ம சோழன், "நாங்க எங்க முடிவுல மாற்றத்துல இல்ல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது டைவர்ஸ்க்கு நாங்க ரெடி அப்படிங்கிற மாதிரி சோழன் டப்புன்னு சொல்லிடுறாப்புல. நிலாவே ஷாக் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் தான் அனுப்பி வைக்கிறாங்க. இது 2வது கவுன்சிலிங். நம்ம வக்கீல் என்ன சொல்றாங்க, "இப்படி தான் அனுப்புவாங்க. கண்டிப்பா அடுத்த ஹியரிங்ல உங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சிரும்" அப்படின்னு சொல்றாங்க. இதோட இன்னிய எபிசோட் முடிஞ்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.